அனைவருக்கும் மயில் மசாலாவின் வணக்கங்கள். மயில் மசாலான்ற பிராண்ட் உருவாக்குனதுக்கு எங்களுக்கு மெயின் காரணமே முருகன் தான். அதனால் முருகனுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள். அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துறது முருகன் தான். குடும்பத்துலேயும் சரி, எங்கள் தொழிலுக்கும் சரி. அதனால் அவருக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த 1 இயராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்லணுன்ற ஒரு காரணத்தினால நான் நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு கயல், அவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்னர் சேர்ந்து செய்யலான்னு சொல்கிறப்ப அவங்க சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு மாடியிலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு 4 மாதம் வரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க, உங்களால் முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வாடகை கூட வாங்கலை. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வீட்டில். நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். வெளியில் நம்ம காலேஜ்லாம் படிக்கிறப்ப எவ்வளோ ஜாலியாக எப்படி இருப்போமோ அது மாதிரி ரொம்ப நல்ல ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தோம் அவங்க வீட்டில். நல்ல ராசியாகவும் இருந்துச்சு அந்த வீடு. இப்போ தான் நாங்கள் மாற்றிட்டு இங்கே வந்திருக்கோம். அதனால் கையலுக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்து உமானி எங்கள் பிராண்டோட அம்பாசிடர். எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உழைப்பு தாண்டா மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு விளக்கேற்றி வச்சு போனதுக்கப்புறமும் 2-3 நாள் எங்களை பற்றியே யோசிப்பாங்க. நீ இப்படி வரணும், அப்படி வரணும், நீங்கள் இப்படிலாம் செஞ்சுக்கங்கடா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு உத்வேகம் பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு உமானிக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்து வாணியணி, வனிதாமணி டாக்டர் அண்ணி. நாங்கள் வாணியணின்னு சொல்கிறனால அப்படி சொல்லிட்டேன். அந்த அண்ணி இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் வர முடியாது. பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் அவங்க எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. எங்ககிட்ட வருவாங்க, நாங்கள் மாடியில் இருக்கப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவங்க. அதனால் அவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்து நிறையா வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸு கோமதி, வனராஜ், எங்கள் அம்மா ஜானகி, சுந்தரி அக்கா, இளங்கோ அண்ணன், சோலைக்குமாரி அம்மா, சத்யா கோயம்புத்தூர், அகிலா பாட்டு டீச்சர், ரேவதி, இந்திராணி கோவிந்தாபுரம். இவங்க எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் எங்கள்கிட்ட மசாலா இல்லைன்னா கூட அவங்க பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட வாங்குகிறோன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வாங்கினாங்க. எங்கள்கிட்ட யார் ஒரு தடவை மசாலா ஐட்டம்ஸு, ஹெல்த் மிக்ஸ் எது ஃபஸ்ட்டு வாங்கினாலும் திரும்ப நாங்கள் கொடுக்க 2-3 நாள் ஆனால் கூட அவங்க வெயிட் பண்ணி எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணி வாங்குவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. கோமதி சொல்லவே முடியாது. எங்கள் சுந்தரிக்கா அதை விட சொல்ல முடியாது. வனராஜ், இளங்கண்ணே, யாருமே தனிப்பட்ட முறையில் இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். சோலைக்குமாரி அம்மா, அவங்க அவங்க குழந்தைக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும், பெண்கள் நல்லா முன்னேறணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு நல்லா வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பசங்க 3 பேத்துக்குமே எங்கள்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுக்குமே எங்கள்கிட்ட இருந்தால் வாங்குகிறாங்க. நீ இந்த கலப்படமே இல்லாமல் இந்த பிஸ்னஸை பண்ணுறப்பா, இதனால் உன் கர்மாவே தீரும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. என்ன காரணம்னா, பணம் எவ்வளோ கொடுக்குறதுனால மக்கள் ரெடியாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப தரமான பொருள் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நீ ரொம்ப தரமான பொருள் செய்கிற, அதனால் உன் கர்மாவே குறையும்னு சொன்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுதான். அதனால் இவங்க எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். நீங்களும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை எங்கள்கிட்ட மசாலா வாங்கி பாருங்கள். அப்போ திரும்ப வாங்க, நாங்கள் காலே பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களை தவிர நீங்கள் யார்கிட்டையும் போக மாட்டீங்க. தேங்க்யூ வெரி மச்.